ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ வெள்ளிக்கிழமை எபிசோடு, சனிக்கிழமை எபிசோடு ப்ளஸ் இன்றைக்கி 3 நாள் எபிசோடையும் நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் பார்த்துடலாம். வெள்ளிக்கிழமை நான் ஊருக்கு போயிட்டோங்க கைஸ், அதனால் பார்க்கல. சனிக்கிழமை நான் எபிசோடு பார்க்கணுன்னு நினச்சேன், அதுக்கப்புறம் வேலையாக இருந்தனால பார்க்க முடியல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு வச்சு நான் ரிவ்யூ பண்ணிடுறேன். அப்புறம் இன்றைக்கி எபிசோடு பார்த்துட்டேன், அதையும் நான் சேர்த்து ரிவ்யூ பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ வெள்ளிக்கிழமை அதாவது பாரதிக்கு கல்யாண நாள். அப்போ நெத்தியில் பொட்டு வைக்கணும், அதாவது ஆதி கையால் பொட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொட்டு வைக்கிறதுக்காக ஒரு நாள் எபிசோடு எடுத்திருப்பாங்களாட்டு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நம்ம பாரதி ஆதி ரூமுக்குள்ளே போவாப்புல, ஆதி தூங்கிட்டு இருப்பாப்புல. அப்போ அந்த குங்குமத்தை எடுத்து ஆதி கையை உள்ளே விட்டு அப்படி நெத்தியில் வைக்கிற மாதிரி எல்லாம் செஞ்சிட்ருப்பா. அப்போ மித்ரா என்ன பண்ணிகிட்ருக்குற பாரதி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆதி தூங்குற மாதிரி பாவலா பண்ணியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் பொட்டு வச்சானா இல்லையா கைஸ்? ஏன்னா அவ்வளோதான், நான் ப்ரிவியூ வச்சு தான் நான் பேசுகிறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை எபிசோடு நான் பார்க்கல. ஸோ மொத்தத்தில் கமெண்ட்ஸை வச்சு நான் பார்க்கும்போது என்னென்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பொட்டு வைக்கிறதுக்காடா ஒரு நாள் எபிசோடையே போட்டு இழுத்துட்டிங்கடா ஜவ்வாட்டா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் நேற்று நடந்தது இந்த புடவை, கல்யாண புடவையை எரிக்கிற விஷயம். கரெக்டுங்களா? ஸோ மித்ரா அதாவது மித்ராவும் நந்தினியும் பிளான் போடுறாங்க. அப்போ நந்தினி இருந்துட்டு ஏதோ சாமியார் ஏதோ பரிகாரம் சொல்லி பழைய துணியெல்லாம் எரிக்க சொல்லி சொன்னதாகவும், அதை எரிக்க போகும்போது இந்த கல்யாண புடவையும் சேர்த்து எரித்ததாகவும் எனக்கு தெரிஞ்சது. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரியே கல்யாண புடவையும் சேர்த்து எரிப்பா. அப்போ நம்ம பாரதி கோவப்பட்டு மித்ராவை 3 அறை அறைவான்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? 3 அறை. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் இன்றைக்கி அதோடு சேர்த்து தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எபிசோடு அதே தான் நடந்துச்சு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு கல்யாண புடவை அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். நம்ம அதாவது என்ன ஒரு மனசில் ஒரு கஷ்டம்னாலும் அந்த புடவையை பார்த்தா மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஃபீலிங்ஸ் இதெல்லாம் பேசினாங்க. நம்ம அதெல்லாம் பேசினோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுது. சரிங்களா? அதனால் நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம். ஸோ மொத்தத்தில் பாரதி அந்த கல்யாண புடவைக்காகவே பேசிகிட்டு இருப்பாங்க. மித்ரா தெரிஞ்சே அந்த தப்பை செஞ்சுருப்பா. ஆனால் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லி இது பண்ணுவாள். லண்டன் பாட்டியும் கேள்வி கேட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு மித்ரா உண்மையான பதிலை சொல்லவே மாட்டாள். அதுக்கப்புறம் சுதாகர் என்ன ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கிற, ஆஃப்டர் ஆல் ஒரு புடவை தானே, என்ன 500 வருமா, வாங்கின இப்போ என்ன நீ 500 கொடுத்து ஒரு புடவை வாங்காத சூழ்நிலையிலேயே நீ இருக்கிற, போய் வாங்கிக்க வேண்டியதுன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசுகிறாப்புல. இது எல்லாத்தையும் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆதி அமைதியாக நிற்கிறாப்புல. திலகாவும் நம்ம தவளையும் என்ன ஆதி எதுவுமே பேச மாட்டேங்கிறாப்புல. உடனே தவளையும் என்ன அண்ணே வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு, அண்ணியை போட்டு இப்படி வாரிக்கிட்டு இருக்கிறாங்க, இவர் என்ன வாயை மூடிட்டு குளக்கட்டையை வச்சுட்டு உட்காந்து நின்றுட்டு இருக்காருன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்ருக்காப்புல. உடனே பொங்கி எழுந்துட்டார் நம்ம ஆதி. எல்லோரும் கொஞ்சம் பேசாமல் இருங்க. பாரதி அவங்க கல்யாண புருஷனோட இருக்கிறாங்க இல்லை, அது 2வது விஷயம். ஆனால் கல்யாண புடவை அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங்ஸான ஒன்று. அது அவங்க வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது. புரியுதா? அந்த அவங்க புருஷனை எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க போனால் அந்த புருஷன் கூட இல்லாமல் இருக்கட்டும். ஆனால் கல்யாண நாள் அந்த கல்யாண புடவை அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம். அதில் மித்ரா இப்படி பண்ணது பெரிய தப்பு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க லண்டன் பாட்டி, இதுக்கு ஒரு தீர்வை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி லண்டன் பாட்டிகிட்ட கேட்கும்போது, லண்டன் பாட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி மித்ரா செஞ்சது தப்பு தான், அதுக்காக புடவை எரிஞ்ச புடவை திரும்பி அப்படியே உனக்கு புதுசாக வரப்போகிறது கிடையாது, இது உனக்கு தெரிஞ்சது தானே பாரதி, புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பாரதி அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்புறம் நம்ம சுதாகரும் பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல. அப்போ நம்ம ஆதி ஒரு சொல்யூஷன் சொல்கிறாப்புல. என்ன சொல்யூஷன் அப்படின்னா, கல்யாண நாள் அன்றைக்கி புருஷன் கையால் ஒரு புடவை வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வர்றாங்க. ஆக்சுவலாக ஆதி பாரதி இவங்க 2 பேரும் புருஷன் முன்னாடி அப்படிங்கிறது இவங்க நம்மளுக்கு தெரியும். ஆதிக்கு தெரிஞ்சிருச்சு, பாரதிக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் ஆதிக்கு தெரிஞ்ச விஷயம் பாரதிக்கு தெரியாது. சரி, இவங்க 2 பேர்த்துக்கு தெரிஞ்ச விஷயம் மித்ராவுக்கு தெரியாது. ஸோ லண்டன் பாட்டிக்கு அதுக்கப்புறம் யார், அந்த மீனா, இவங்க 2 பேர் தான் இந்த விஷயம் தெரியாத ஆளுங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் புருஷன் கையால் புடவை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வரதுக்காக
பழைய கல்யாண புடவை வந்து எரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் காரில் எல்லாம் ஒன்றா போகிறாங்க புடவை வாங்குறதுக்கு. அப்போ நம்ம மித்ராவும் நந்தினியும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே கடையிலேயும் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்காக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கடைக்குள்ளே. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆதி வந்து பாரதிக்கு புடவை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அப்போ வந்து நம்ம மேடம், அதாவது நம்ம பாரதி மேடம்க்கு வந்து ஆதி வந்து எந்த புடவையை வந்து எடுத்து கொடுக்குறாரோ அதைத்தான் நம்ம கட்டணும், உங்கள் கையால் எடுத்து கொடுங்க ஆதின்னு சொல்லி ஆதியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஆதி வந்து அங்கிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதான் நடக்குது கைஸ். ஸோ மொத்தத்தில் இந்த கதை வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. நல்லாவே இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. இது என்ன எனக்கு புரியல. கொஞ்ச நாளாக வந்து பரபரப்பாக காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் பாரதி மித்ரா ஃபைட்டு அந்த மாதிரி சீனாகவே தான் ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் அந்த குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, விளையாடுற மாதிரி இந்த மாதிரிலாம் எடுத்தாங்கன்னா நான் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்போ பார்த்தாலும் இப்போ மித்ரா வந்து பாரதியை போய் டார்ச்சர் பண்ணுறதும், பாரதி வந்து மித்ராவை இது பண்ணுறதும், இதே பொழப்புத்தனமாக தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் வந்து இன்னொரு ப்ரோமோவோ ப்ரிவியூவோ பார்த்தேன். அதில் என்ன அப்படின்னா, இந்த யாரடி நீ மொயின்னு தனுஷும் நயன்தாரா நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ வந்து தனுஷ் எடுத்து கொடுத்த புடவை வந்து ரெட் கலர் புடவை கட்டிக்கிட்டு அப்படியே வருவாங்க மேடம். யார்? நம்ம நயன்தாரா அக்கா வருது. எங்கேயோ பார்த்த மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போதும் வாழ்ந்த அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை போட்டு அந்த மாதிரி நடந்து வரும். அதே மாதிரி இந்த இதயம் சீரியல் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு இப்போ பொடி கலர்னு நினைக்கிறேன், அதாவது அரக்கு கலரில் லைட்டு ரெட் கலர் நினைக்கிறேன், அந்த சேரீயை கட்டிகிட்டு வர்றாப்புல. அது ஆதி எடுத்து கொடுத்த புடவைன்னு நினைக்கிறேன். அதை கட்டிகிட்டு வரும்போது அப்படியே நம்ம ஆதி வந்து அப்படியே சொக்கி போய் நிற்கிறாப்புல. ஆதி, பாரதி இந்த புடவையில் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படி தெரியுமா? நெத்தியில் பொட்டு வைக்கிற கான்செப்ட் முடிஞ்சு போச்சு, சேலை வாங்கி கொடுக்குற கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ தாலியில் குங்குமம் வைக்கணும். இந்த 3 தானே அந்த அம்மா ஆசையாக சொல்லிகிட்டு இருந்தது கண்ணாடி பாட்டிக்கிட்ட. அப்போ தாலியில் குங்குமம் வைக்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் வந்து ஏதோ ஒரு பரிகாரத்தை வச்சு ஆதியை ஏமாற்றி தாலியில் வந்து பொட்டு வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வருது. ஆனால் ஆதி அதை தெரிஞ்சுக்கிட்டாப்புல. ஏதோ ஒரு ஐடியா பண்ணுறீங்க, ஏதோ பொய் சொல்கிறீங்க, ஆனால் பொட்டு வைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி ஆதி நினச்சிக்கிட்டு சும்மா கண்ணை மூடிக்கிட்டே எப்படின்னு கையை எப்படி வைக்கிறாப்புல. அது தாலியில் வந்து நம்ம பாரதி அக்கா வந்து இப்படியே நகத்தை கடிச்சிக்கிட்டு அப்படியே கோயில் அந்த தூணுக்கு பின்னாடி இருந்து இப்படியே பார்ப்பாங்க. அப்புறம் நேர்லேயே வந்துட்டு தாலி எடுத்து இப்படி நீட்டினோன்னே பொட்டை தூக்கி வச்சுருவாராட்டிருக்குது. ஆக மொத்தம் அந்த அம்மா ஆசை வந்து நிறைவேறுது கைஸ். யார்? நம்ம பாரதி அக்காவோட ஆசை வந்து நிறைவேறுது. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், காலில் வந்து அதுக்கப்புறம் நெத்தியில் பொட்டு வைக்கணும், தலையில் பூச்சி விடணும். நான் தான் சொல்லலையா கைஸ்? ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நெத்தியில் பொட்டு வைக்கிறது, தலை சீவி விடுறது, புடவை கட்டி விடுறது, காலில் விழுகிறது, சரியா? அதுக்கப்புறம் வந்து கொஞ்சிறது, வைக்கிறது, இது எல்லாமே தான் இந்த சீரியலில் வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த சீன்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஏற்கனவே அவள் கையில் அடிபட்டிருக்கோம், சோறை ஊட்டி விடுவான், புடவையை கட்டி விடுவான், பூ வச்சு விடுவான். இப்போ அதே மாதிரி கல்யாண நாளுக்கு வந்து இதே மாதிரி தாலியில் பொட்டு வைக்கிற சீன் ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. மித்ரா வீட்டில் வந்து ஏதோ ஒரு பூஜை நடக்கும். அப்போ நம்ம பாரதி கழுத்தில் வந்து தாலி தொங்கும். அப்போ அந்த சின்ன பையன் ஆதி இருந்துட்டு, நீங்கள் எங்கள் அப்பா தானே, அப்போனா தமிழ் வந்து அந்த சின்ன பையனை சொரிஞ்சு விடுவா. அப்படி தானே கைஸ்? கரெக்டாக எனக்கு அந்த சீன் ஞாபகம் இருக்குது. அதாவது அப்பா தானே நம்ம அம்மா, ஆதி அப்பா தானே நம்ம அப்பா, அப்போ அம்மா கழுத்தில் தாலியில் வந்து பொட்டு வைக்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த சின்ன தம்பிகிட்ட அந்த குட்டி பையன்கிட்ட சொன்னோன்னே அந்த குட்டி பையன் எல்லோரும் முன்னாடி கேட்டுருவான், இந்த மாதிரி பாரதி கழுத்தில், எங்கள் அம்மா கழுத்தில் தாலியில் நீங்கள் தான் பொட்டு வைக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஆதி வந்து அப்போ அந்த 2 குழந்தைங்களுக்கு அப்பாவை நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருப்பான், ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒத்துக்கிட்டு இருப்பான், கரெக்டுங்களா? அதுக்காக அந்த பையன் வந்து அந்த மாதிரி சொல்லும்போது அந்த ஒரு சீன் இருக்கும். அப்போ இப்போயும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாலியில் பொட்டு வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சீன் வருது. ஸோ இதயம் சீரியலை பொறுத்தளவு எல்லா சீன்ஸுமே அகைன் அண்ட் அகைன் வந்து ரிப்பீட்டட் சீன்ஸ் அகைனாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி எதுவுமே ஒரு புதுவிதமான ஒரு சீன்ஸே கிடையாது. இனிமேலாவது கொஞ்சம் புது மாதிரியே எடுங்க, சீக்கிரம் இந்த கதையை சீக்கிரம் முடிங்க, அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி. அப்புறம் மற்ற சீரியல் வாரிசு நேற்று சண்டே ஸ்பெஷல் நான் பார்த்தேன் கைஸ், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, பரபரப்பாக இருந்துச்சு.
அப்புறம் நம்ம மீனாக்காவை சொரிஞ்சு விட்டு இப்போ தமிழில் வந்து மீனாக்கா நல்லா வேலை வாங்குது. அதாவது மாமியார்ன்ற அந்த குணத்தை காமிக்குது. அதுக்கப்புறம் சீக்கிரமே வந்து தமிழ் வந்து நிரூபிக்கணும். தான் அப்பா மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டான்னா நாடகம் நல்லா இருக்கும். வாரிசு சீரியல் ஆல்வேஸ் சூப்பர். அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் என்னாச்சு கைஸ்? என்னமோ ரேவதி வந்து யார்கிட்டயோ மாட்டிக்கிட்டாலாமா, மறுபடியும் அவளுக்கு கல்யாண நாள் வந்துருச்சு. இதயம் சீரியலில் இவளுக்கு கல்யாண நாள் வந்தோடனே அவளுக்கு கல்யாண நாள் வந்துருச்சு கார்த்திகை தீபத்தில். உடனே வந்து கார்த்திகை தீபத்தில் யாருக்கு ரேவதி கல்யாண நாளில் ரேவதிக்கு கண்டமாமா. அந்த ரேவதி என்ன கண்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்னமோ ஜவுளி கடையில் துணி மாற்றும் போது அந்த ஒரு இஷ்யூவால் ரேவதி வந்து அந்த இவங்கக்கிட்ட மாட்டிக்குவாளாட்டிருக்குது. நம்ம கார்த்தி போய் காப்பாற்றுவானாட்டிருக்குது. இதே பொழப்பு தான். பொண்டாட்டியை காப்பாற்ற வேண்டியது, மாமியாரை காப்பாற்ற வேண்டியது, மாமனாரை காப்பாற்ற வேண்டியது, கொழுந்தியாவை காப்பாற்ற வேண்டியது, இப்படியே காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறாசா. சரியா? அம்மா ஞாபகத்துக்கு அம்மாவுக்கு போய் ஒரு சிலையை வச்சு ஒரு இடத்த ஓப்பன் பண்ணிட்டேன். அப்புறம் உன் பொண்டாட்டி தீபா என்ன ஆனா ராசா? தீபாவுக்கு ஒரு செங்கலை கூட வைக்கவே இல்லை. அவங்க அம்மாவோட நினைவாக ஒரு நினைவாலயத்தை கட்டினேன். உன் பொண்டாட்டி தீபா, அவளுக்கு ஒரு செங்கலாக நட்டி வச்சிங்களா ராசா? கார்த்திக் ராசா, கார்த்திக் ப்ரோ தானே? ஒரு தீபாவோட நினைவாக ஒரு செங்கலாக அந்த இடத்துல நட்டி வச்சிங்களா இல்லை நட்டி வைக்கலையா? தீபாவே மறந்துட்டாப்புல. ஆனால் உனா ரேவதி 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 ரேவதி. ஓகே டன். அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்? வீரா சீரியல் அது எப்படியே போயிட்டுருக்குது. அவ்வளோதாங்க வேறு அந்த சீரியல் பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். திருமாங்கல்யத்தில் திரு வந்து லட்சுமியை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன சீரியல்? அவ்வளோதாங்க. ஏதாவது பார்த்தா தான் நம்ம எதாவது ரிவ்யூ போட முடியும். ஒன்றுமே பார்க்குறதும் இல்லை. இதுவே நான் ஜிஃபைல பார்த்து தான் போட்டுட்ருந்தேன் இதையும் சீரியலே. சரி ஓகே கைஸ், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீ ஜவுளி கடையில் என்ன குழப்பம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே பை கைஸ். கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாமா? ஓகே பை.